3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். இருக்கிற வேலையிலே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்குது இப்போலாம். அதுக்கு நம்ம ஒரு சூப்பர் மெத்தட் பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையும் இஞ்சி தோலை சீவிட்டு பூண்டு உரிச்சிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வந்து லேட் ஆகுது இல்லையா? ஏதாவது ஒரு பிரியாணி பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு கிரேவி பண்ணுறதுக்கோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ண நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினா ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் 3 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் பூண்டு வந்து நான் 60% எடுத்துக்கிறேங்க, 60 to 70. இஞ்சி பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தான் எடுத்துப்பேன். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரியாணியாக இருந்தாலும் சரி, கிரேவி எதுவாக இருந்தாலுமே இஞ்சி வந்து கம்மியாக எடுத்துங்க, பூண்டு வந்து அதிகமாக எடுத்துங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா இஞ்சி தான் கொஞ்சம் தெரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இஞ்சி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ நம்ம பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு எதுக்கு அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறேன்னா, இஞ்சியில் வந்து காரம் வந்து அதிகமாக இருக்கும், பூண்டில் கம்மியாக இருக்கும். பூண்டு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் பூண்டு ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க. இப்போ பார்க்கலாம், அரைச்சாச்சு. இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாக வந்து மஞ்சள்தூள் எடுத்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் வந்து கல் உப்பு எடுத்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பார்க்கலாம். நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு 3 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் தாராளமாக. எந்த ஸ்மெல்லும் வராது, கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா தண்ணி படாமல் அரைச்சி எடுத்துங்க. தண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் தண்ணி படாமல் எடுத்துங்க. தண்ணி பட ஒரு மாதிரி ஊச ஸ்மெல் மாதிரி வந்துடும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி தண்ணி படாமல் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் ஸ்பூனில் கூட எடுத்துங்க. தண்ணி நல்லாயிருக்கும். வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.